அனைவருக்கும் வணக்கம். நேற்றைய தினம் திரைப்பட நடிகர் திரு ரோபோ சங்கர் அவர்கள் இறந்துட்டாரு. இந்த விஷயம் நம்ம கேள்விப்பட்டதுல ரொம்ப வருத்தம் அளிக்குது. நமக்கு மட்டும் இல்லாமல் சினிமா துறையில் பெரிய இழப்பு அவர் இல்லாதது. அதுக்கப்புறம் அவருடைய குடும்பத்துக்கு, முக்கியமாக அவருடைய குடும்பத்துக்கு ரொம்ப இழப்பு. ஒரு குடும்பத்தில் ஒரு குடும்ப தலைவன் இல்லை அப்படின்னா அந்த குடும்பம் ரொம்பவே கஷ்டப்படும். அந்த இழப்பால் முக்கியமாக அதிகமாக ரொம்ப கஷ்டப்பட போகிறது அவங்களுடைய குடும்பம் தான். அதனால் அவங்க குடும்பத்துக்கு நம்மளுடைய ஆறுதலை தெரிவிச்சுக்கிறோம். மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ ரோபோ சங்கர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, சின்ன அடிப்படை ஒரு கலை நிகழ்ச்சி, மேடை நிகழ்ச்சி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிவி நிகழ்ச்சி, அதுக்கப்புறம் சினிமா துறையில் ஒரு படிப்படியாக வளர்ந்து வந்த ஒரு கலைஞர். நிறைய மக்களின் அன்பையும் ஆதரவும் பெற்ற ஒரே கலைஞர் பார்த்தீங்கன்னா நம்ம ரோபோ சங்கர் அவர்கள் தான். அவர் இந்த நிலைமைக்கு இந்த சின்ன வயசில் அவர் இறக்கிறதுக்கான காரணம் அவரே சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடிலாம் நான் குடிக்காத மதுவே கிடையாது. நிறைய நிகழ்ச்சியில் சொல்லியிருப்பாரு, நான் குடிக்காத மதுவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ அவர் குடிப்பழக்கத்தில் முற்றிலும் விட்டுட்டு தான் அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு அவருடைய ஃபேமிலியோட. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் முன்னாடி குடிச்சிருந்தார் இல்லையா, அந்த குடிச்சதுனால அவருக்கு ஒரு சில விஷயங்கள் உடம்புல ஏற்பட்டிருக்கு. அதனால தான் அவருடைய இறப்புக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. குடிப்பழக்கன்றது பார்த்தீங்கன்னா இளமையில் அது நல்லா இருக்கும். நம்மளுடைய முதுமை வர வர அது பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பையே அது அழிச்சிடும். என்ன சொல்வாருன்னா, குடி அப்படி பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், நிறைய பேர் எல்லார் வீட்டிலையுமே ஏதோ ஒரு பர்சன் ஒரு குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக தான் இருக்கிறாங்க எல்லா குடும்பத்துலேயும். அவங்களாம் கண்டிப்பாக தங்களுடைய படிப்படியாக அவங்க குடியை நிறுத்திக்கிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா நல்லா வாழறதுக்கான வழிகளை தேர்ந்தெடுத்துக்கணும். மக்களுக்கு உடல் நலிவுன்றது எல்லாருக்குமே ஒரு சொந்தமானது. யாருக்குமே இந்த நோய் வராது, இந்த பிரச்சனை வராது, எல்லாமே நல்லா தான் இருக்கும் அப்படின்ற ஒரு கான்செப்டே கிடையாது. மனுஷன் ஒரு பிறப்பு அப்படின்ட்டு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இறப்புன்னு ஒன்று இருக்கும். இது நடுப்புற நம்ம வாழ்ந்துட்டு போகிறது தான் வாழ்க்கை. இது நடுப்புற யார் யாரை நம்ம சந்தோஷப்படுத்தணும், யார் யாரெல்லாம் நம்மளால் வாழ்ந்தாங்க, நம்ம எப்படி வாழ்ந்தோம் அப்படின்றது தான் வரலாறு. அதுபோல் நிறைய பேர் பார்த்திங்கன்னா தங்கள் குடும்பத்தை மறந்து குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகி ரொம்ப கஷ்டப்படுறீங்க. நீங்கள் கஷ்டப்படுறது இல்லாமல் உங்கள் குடும்பமும் ரொம்ப கஷ்டப்படுது. அதனால் குடிப்பழக்கத்தை படிப்படியாக நீங்கள் விடுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். குடியை யாராலையும் எதாலையும் கட்டுப்படுத்தணும். உங்க கூட இருக்கவங்களாலையும் உன்னை கட்டுப்படுத்த முடியாது, அரசாங்கத்தாலையும் உன்னை கட்டுப்படுத்த முடியாது. நீங்கள் கட்டுப்படுத்திக்கிட்டா மட்டுமே உண்டு. குடிக்கிறோம் அப்படின்ற போது நீங்கள் குடிக்கிறீங்க அப்படின்னா உங்கள் உடல் நலத்தை நீங்கள் பார்த்துக்கணும், நல்லா சாப்பிடணும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்திற்கு ஒரு முறை இல்லை, ஒரு 3 மாதத்துக்கு ஒரு முறையாவது உங்கள் உடல் நலத்தை செக் பண்ணிக்கிறது நல்லது. நீங்கள் இல்லை அப்படின்னா வருத்தப்பட போகிறது உங்கள் கூட இருக்கிற ஃப்ரெண்டோ அல்லது உங்கள் கூட சுற்றுறவங்களோ, அது மாதிரி இல்லை உங்கள் உறவினர்களோ கஷ்டப்பட போகிறது இல்லை. நீங்கள் இல்லை அப்படின்னா முழுக்க முழுக்க கஷ்டப்பட போகிறது உங்கள் குடும்பம் தான். அதனால் குடிப்பழக்கத்துலேருந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் வெளியே வந்துடுங்க. வெளியே நீங்கள் உங்கள் குடும்பத்தை பாருங்கள். குடும்பத்தை பார்த்து இருக்கிற கொஞ்சம் காலம்தான் நம்ம வாழ போகிறோம். யாருக்கு எப்போ எது ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இருக்கிற காலத்தில் நல்லபடியாக வாழ்ந்துட்டு போகிறது தான் நம்மளுக்கு நல்லது. நம்ம பின்னாடி சந்ததிகளுக்கு நம்ம எதுவும் சேர்த்து வைக்கலனாலும் இருக்கிற காலத்தில் அவங்களுக்கு ஒரு அவமானமோ அவங்களுக்கு ஒரு கஷ்டங்களையும் கொடுக்காம வாழ்கிறது தான் நல்ல விஷயம். குடிக்கிற பாட்டிலில் பார்த்தீங்கன்னா, குடி நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த நாட்டில் தான் மதுவே அரசாங்கத்தால் விற்கப்படுது. அதனால நீங்கள் இல்லை அப்படின்னா அரசாங்கத்துக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை, நீங்கள் இருக்கீங்க அப்படின்னாலும் எந்த ஒரு கவலையும் கிடையாது. அதனால நீங்கள் இல்லைனாலும் இருக்கீங்கனாலும் நீங்கள் கவலைப்படுறது உங்கள் குடும்பம் மட்டும்தான். அதனால குடும்பத்தை பாருங்கள். குடிக்க வேணாம்னு நம்ம சொல்ல வரல, உடனே நிறுத்துங்க அப்படின்னு சொல்ல வரல. படிப்படியாக குடியை நிறுத்திக்கிங்க. உங்கள் குடும்பத்தை பாருங்கள். குடும்பத்துக்கு அப்புறமா குடியை பாருங்கள். நிறைய பேர் சொல்லுவாங்க, மச்சான் நான் ஒரு 2 குவார்ட்டர் குடிச்சேன், நீ 3 குவார்ட்டர் குடிச்சேன்டா, இன்னைக்கு சம்பாரிச்சேன்டா, 1000 ரூபாய் சம்பாரிச்சேன்டா, 1000 ரூபாயும் குடிச்சேன்டா அப்படின்ற ஒரு பெருமைலாம் ஒன்றும் வரப்போகிறதில்ல உங்களுக்கு. நீங்கள் நல்லா இருந்து உங்கள் குடும்பத்தை நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஒரு பேர் சொல்லும். வரப்போகிற சந்ததிகள் உங்கள் பேரை சொல்லுவாங்க. இப்படி இருந்தார் என்னுடைய அப்பா, இப்படி இருந்தார் என்னுடைய தாத்தா, இப்படி இருந்தார் அப்படின்னு உங்கள் சந்ததிக்கு சொல்லுவாங்க. நீங்கள் நல்லா வாழ்ந்தீங்க அப்படின்னா உங்கள் தலைமுறையும் நல்லா வாழும். அதனால் குடிப்பழக்கத்துலேருந்து கண்டிப்பாக படிப்படியாக வெளியே வந்துடுங்க. இவருடைய மரணம் நம்ம சினிமா துறையிலையும் மக்களிடத்தையும் ஈடுகட்ட முடியாத ஒரு இழப்பு. அதனால் இவருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம்.